இன்னைக்கு செய்ய போகிறது கப் கேக். இதுக்கு வந்து தேவையானது வந்து கடலை மாவு, தேங்காய், நெய், சுகர், நட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், பால். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலை மாவு வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மில்க்கு, தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பொறுமையாக நம்ம நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா நீங்கள் ஸ்லைஸ் போட முடியும், இல்லைனா அல்வா மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்லைஸ் பண்ணோம்னா நல்லா சுருண்டு வர வரைக்கும், அதாவது பார்த்தாவே தெரியும், நல்லா மொறுமொறுப்பு தன்மை தெரிகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் க்ரீஸ் பண்ண பிளேட்டில் நம்ம ஊற்றிட்டு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கப் கேக், தீபாவளி ஸ்பெஷல். இப்போ இதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். தேங்காய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன், கடலை மாவு 1 கப். இதை வந்து நல்லா சலிச்சு வச்சுருக்கேன், இல்லைனா வந்து கட்டி கட்டியாக இருக்கும். நீங்களும் வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி வந்து ஒரு 20 முந்திரியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஏலக்காய் வந்து சீட் மட்டும் எடுத்திருக்கேன், தோல் நீக்கிட்டு சீட் எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு பால் 1 கப், இதே அளவுக்கு 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வந்து ஜாஸ்தி வேணும்னா நம்ம வந்து ஒரு 3 கப் கூட எடுத்துக்கலாம். இதே அளவுக்கு கீ எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம 1 கப் வந்து தேவைன்னா ஆட் பண்ணலாம். நான் கம்மியாக தான் கீ ஆட் பண்ணுறேன், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதே அளவுக்கே போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டேன். பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ணி போடுறதுனா போடலாம், இல்லைனா நம்ம அப்படியே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவை நல்லா வறுத்துறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அதே கப்லேயே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தனியாக வறுத்துட்டேன். அடுத்தது வந்து கடலை மாவு, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். அந்த நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமுக்கு நம்ம வந்து தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு, தேங்காய் இதெல்லாமே நல்லா வெந்துடணும். நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணணும். நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய், இந்த கடலை மாவு ஸ்மெல்லுக்கு வந்து இந்த கப் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து தீபாவளி, குழந்தைகளோட பர்த்டே, அந்த மாதிரி டைம், பிறந்தநாள், சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதெல்லாமே சிம்பிளாக செய்யலாம். வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு தான் நம்ம செய்கிறோம். கடலை மாவு, தேங்காய் இதெல்லாமே நம்ம எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம், கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும், கட்டி இல்லாமல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற பதத்தில் நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா ஓரத்துலலாம் எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விடும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வர டைமுக்கு நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்து குறைன்னு தான் நான் போட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. நைஸாக வேணும்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போட்டுக்கோங்க. நல்லா கடலமாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதே நீங்கள் சலிக்காமல் போட்டிங்கன்னா எல்லாமே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த பிளேட்டில் வந்து லைட்டாக வந்து கீ வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்லைஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீ விட்டுக்கலாம். மீதி இருக்கிற கீ வந்து தட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். கையெடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வரும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சின்னதாக இருந்தாலும் சரி, ரவுண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம நைஃப் வச்சு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போது கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றி வச்சுட்டு நல்லா செட் ஆகணும், அது வரைக்கும் டைம் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். உள்ளே வந்து நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான கப் கேக் ரெடி. நான் கப் கேக் வந்து எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.